இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஜபத்தை மையமாக கொண்டிருக்கின்றது. ஜபம் என்றால் என்ன? அந்த ஜபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? ஜபம் என்றால் என்ன? கடவுளிடம், ஆண்டவரே எனக்கு இதை கொடும், அதை கொடும், எனக்கு நல்ல உடல்நலத்தை கொடும், என் குடும்பத்தை காப்பாற்றும், எனக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை தந்தருளும். இதுதான் ஜபமா? இதுதான் ஜெபமா? என் கடவுளிடம் என்னுடைய வேண்டுதல்களையும் என்னுடைய தேவைகளையும் முன்வைப்பது தான் ஜெபமா? அப்படி என்றால் இல்லை என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்படி என்றால் ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு அதற்கான விளக்கத்தை இன்றைய நற்செய்தியில் அழகாக கூறுகின்றார். ஜெபம் என்பது அடுக்கடுக்காக வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போவது அல்ல. சத்தமாக நின்று ஆண்டவரே என் தேவனே என்று கூக்குரல் இடுவது அல்ல. மாறாக ஜெபம் என்பது என் கடவுளை போற்றி புகழ்வது. எல்லா நேரத்திலும், எல்லா வேளையிலும், எல்லாவற்றிற்கும் கடவுளே உமக்கு நன்றி என்று கடவுளை போற்றி புகழ்வதுதான் ஜெபம். நாம் கடவுளை போற்றி புகழ்கின்றோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரை நான் எல்லா நேரங்களிலும், என்னுடைய வேதனை நேரத்திலும், சோதனை நேரத்திலும், என்னுடைய அழுகையிலும், சிரிப்பிலும் நான் அவரை போற்றுகின்றேனா? அவரை நான் நினைக்கின்றேனா? அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு வலிகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் வருகின்ற பொழுது மட்டும் நான் என்ன செய்யக்கூடாது? என் ஆண்டவரை நாடி வரக்கூடாது. என் ஆண்டவரை நாடி நான் வரக்கூடாது. என் ஆண்டவரை நாடி என்னுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டார் என்றால் திருப்பி நான் என் கடவுளை மறந்து விடுவேன். அப்படி அது அல்ல அன்பார்ந்தவருடைய ஜெபம் என்பது. ஜெபம் என்பது எல்லா நேரத்திலும் கடவுளை போற்றி புகழ்வது. இந்த வாழ்க்கைக்காக, இந்த குடும்பத்திற்காக, இந்த நாளுக்காக, இந்த மணித்துளிக்காக, இந்த திருப்பலிக்காக கடவுளே உமக்கு நன்றி என்று நாம் ஒவ்வொன்றிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். 3 வேளை உணவை கொடுத்ததற்காக, நல்ல உடைகளை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அது ஒன்றை மட்டும்தான். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அது ஒன்றை மட்டும்தான். நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? பல நேரங்களில் நாம் நன்றி கெட்டவர்களாக தான் இருக்கின்றோம். என் கடவுளை நான் ஒருபொழுதும் போற்றி புகழ்ந்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் ஒரு சோகம், துன்பம், கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அதற்காக என் இறைவனிடம் சண்டை போடுவதற்கு நான் கிளம்பி வந்து விடுவேன். ஆனால் மற்ற நாட்களில் என்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்ததற்காகவும், எனக்கு அனைத்தையும் கொடுத்ததற்காகவும், மகிழ்ச்சியை கொடுத்ததற்காகவும் ஒருபொழுதும் நான் கடவுளை நாடி வருவது கிடையாது. என் கடவுளை நாடி வருவது கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது வெறும் ஒரு செயல் அல்ல, மாறாக அது நம்முடைய இதய துடிப்பு போன்றது, இதயத்தை போன்றது. நம்முடைய உடலுக்கு எவ்வாறு இதயம் முக்கியமோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் ஜெபம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இதயம் இல்லை என்றால் மனிதனின் வாழ்க்கை கிடையாது. அதே போல ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவன் வாழ்வது வாழ்க்கையே கிடையாது. ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவன் வாழ்வது வாழ்க்கையே கிடையாது. எனவே ஜெபத்திற்கு எப்பொழுதும் நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் தான் அதை செய்வதே கிடையாது. ஃபாதர், நான் கோயிலுக்கு வரேன், நான் ஜெபிக்கிறேன். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களாம், உங்களுடைய கணவன், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் அவர்கள். நான் சரியாக இருக்கிறேனா? நான் கோவிலுக்கு வருகிறேனா? நான் ஜெபிக்கிறேனா? இல்லை அன்பார்ந்தபடி, உங்கள் ஒருவருடைய ஜெபம் மட்டும் எல்லாரையும் மீட்டு விடாது, எல்லாரையும் காப்பாற்றி விடாது. உங்களுடைய அந்த ஜெபத்திற்கு முழு அர்த்தம் கொடுப்பது எப்பொழுது என்றால் அவர்களையும் நீங்கள் கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்ற பொழுதுதான். கடவுள் உங்களிடம் அவரை ஒப்படைத்திருக்கின்றார். உங்கள் கணவரை, பிள்ளைகளை, உற்றார் உறவினர்களை கடவுள் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளிடம் அழைத்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் வருவது முக்கியம் அல்ல. இன்று இருக்கின்ற பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு பெஸ்ட் ஸ்கூல், நல்ல ஸ்கூல், எந்த ஸ்கூலில் நல்லா டீச் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து கொடுப்போம். உயர்தரமான ஆடைகள், விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், சிறந்த உணவு எல்லாத்தையுமே கொடுப்போம். சண்டே கேட்டிசம் கிளாஸ்க்கு அனுப்புனா கூட நம்ம பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க? ஃபாதர் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அவங்க டியூஷனுக்கு போகணும், படிக்கணும். என்ன அன்பார்ந்தவர்களே,
எல்லாத்தையும் உங்களுடைய பிள்ளைக்கு கொடுத்துவிட்டு முக்கியமான இதயம் என்கிற ஜபத்தையும் கடவுளையும் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அனைத்தும் கிடைத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால்தான் இன்று பல பிள்ளைகள் ஒழுக்கம் கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்று பிள்ளைகளால் பல பெற்றோர்கள் வேதனைப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் காரணம் என்னவென்றால் நாம் அவர்களுக்கு கடவுளை பற்றிய அறிவை, ஜபத்தினுடைய சுவையை கொடுக்காததுதான் காரணமாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்திருப்பார்கள். அதன் வழியாக மனிதர்களை மதிக்க கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அதுதான் நாம் செய்வதே கிடையாது. உங்களுடைய பிள்ளை நன்றாக நீச்சல் அடிக்க வேண்டும் என்றால் நீச்சல் பயிற்சிக்கு அனுப்புங்கள். ஒரு சிறந்த மருத்துவராக மாற வேண்டும் என்றால் மருத்துவ பயிற்சிக்கு அனுப்புகிறீர்கள். ஒரு சிறந்த ஆசிரியராக மாற வேண்டும் என்றால் ஆசிரியர் படிப்பை படிக்க வைக்கிறீர்கள். ஒரு இன்ஜினியர், அதுபோல் எந்த படிப்பு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான படிப்பை, அதற்கான அறிவை நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளை ஒழுக்கமுள்ளவனாக நல்லவனாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்றால் ஜபத்தை கற்றுக் கொடுங்கள், ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளை ஒழுக்கமுள்ளவனாகவும் கடவுளுக்கு ஏற்றவனாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளை சிறந்த ஒழுக்கமுள்ளவராக இருப்பான், நல்லவனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அன்பார்ந்தவர்களை நல்லவர்களாக வாழ்வது என்பது இன்றைய சமுதாயத்தில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ வேண்டுமா, பிறருடைய குடும்பத்தை கெடுக்காமல், பிறருடைய வாழ்க்கையை கெடுக்காமல், பிறருடைய மனதை புண்படாமல் நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எவ்வாறு ஒரு ஓவியத்தை அழகாக வரைந்துவிட்டு அதற்கு கண் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அந்த ஓவியம் உயிரற்றதாகவும் பயனற்றதாகவும் மாறுகிறதோ அதே போலதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு கடவுளுடைய அறிவையும் ஜபத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் கண்கள் இல்லாத ஓவியத்திற்கு ஒப்பானவர்கள். அது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, அது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதே போலதான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தலாம், ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று பெத்த பிள்ளைகளை, பெற்றோரை உதறி தள்ளுகின்ற காலம், கட்டிய மனைவியை உதறி தள்ளிவிட்டு வேறொருவரோடு செல்லுகின்ற காலம், அதெல்லாம் எதனால் வருகிறது அன்பார்ந்தவர்களே? எதனால் வருகிறது? இந்த சமுதாயம் கற்றுக் கொடுப்பதனாலா? இல்லை. கடவுள் பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை, கடவுள் மீது அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை, கடவுளிடம் அவர்கள் ஜெபிப்பது கிடையாது. அதனால்தான் சாத்தான் அவர்களை வஞ்சித்து ஏமாற்றி பல தீ செயல்களுக்கு அவர்களை அழைத்து செல்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விலை உயர்ந்த ஆடை வேண்டாம், மிகப்பெரிய பள்ளிகள் வேண்டாம், மிக சிறந்த உணவுகள் வேண்டாம். அவர்களுக்கு ஒரு பைபிளையும் ஜபத்தையும் கற்றுக் கொடுத்து பாருங்கள். இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட சிறந்த மனிதனாக உங்களுடைய பிள்ளை மாறுவார்கள். சிறந்த மனிதராக உங்களுடைய பிள்ளை மாறுவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அகஸ்தீனார் அவர்கள், புனித அகஸ்தீனார் அவர்கள் ஜெப வாழ்வை பற்றி நமக்கு ஒரு அழகான ஒரு சொல்லாடலை கொடுக்கின்றார். என்னவென்றால், ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு நீருக்கு வெளியே இருக்கின்ற மீனின் வாழ்வை போன்றது. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு நீருக்கு வெளியில் இருக்கின்ற மீனை போன்றது என்று கூறுகின்றார். மீன் தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் அது மகிழ்ச்சியாக வாழ முடியும். தண்ணியை விட்டு மேலே வந்துட்டால் துடித்து இறந்து போகும். நாம் கூட இந்த உலகத்தில் பல்வேறு இன்னல்கள், கஷ்டங்கள், வேதனைகளால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு துடித்து இறந்து போவோம். அன்பார்ந்தவர்களே, துடித்து இறந்து போவோம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டோம். மாறாக என் கடவுளை பிடித்து கொண்டு பாருங்கள், அவர்களோடு ஜெபித்து பாருங்கள். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த 24 மணி நேரத்தையும் எனக்காக கொடு என்று ஒருபொழுதும் நம்மிடம் கேட்பதில்லை. ஒருபொழுதும் கேட்பதில்லை. ஒரு மணி நேரம் என்னோடு செலவில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு நிறைவு செய்து பாருங்கள். ஜெபத்தோடு தொடங்கி ஜெபத்தோடு முடித்து பாருங்கள். அதற்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு மகிழ்ச்சியானதாகவும் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இருக்கிறது என்று உங்களால் உணர முடியும். ஆனால் நாம் அதை செய்வது கிடையாது. ஆனால் யூதர்கள் இதை சிறப்பாக செய்கிறார்கள். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா நேரங்களிலும், எல்லா வேலைகளிலும், துன்பம் நேரமாக இருக்கட்டும்,
கஷ்ட நேரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மகிழ்ச்சியான நேரமாக இருக்கட்டும், ஒரு பணியை தொடங்கும் பொழுதாக இருக்கட்டும், அல்லது வெற்றி பெறும் பொழுதாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் அவர்கள் இந்த ஜெபத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் இன்று சிறிய நாடாக இருந்தாலும் வல்லரசு நாடாக உயர்ந்திருக்கின்றது. மிகப்பெரிய செல்வந்தர்களும் மிகப்பெரிய அறிவாளிகளும் இஸ்ரேல் தேசத்திலிருந்து தான் வந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்திலிருந்து தான் வந்திருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்க்கை கடவுளோடு இருக்கின்றது. இன்று நாம் இறைமகனை கூட போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஜெபத்தோடு இணைந்திருந்தது. அதனால் தான் இவ்வுலகை அவரால் வெற்றி கொள்ள முடிந்தது. இல்லை என்றால் அவரும் தோற்று போய் இருக்கலாம். மேபி அவரும் தோற்று போய் இருக்கலாம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துறையும் அவர் கடவுளோடு இணைந்திருந்தார். எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் நாம் கூட கடவுளோடு இணைந்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக நாமும் மகிழ்ச்சியான, அமைதியான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த தவ காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தப வாழ்க்கையின் முதலாவதாக இருக்கின்ற அந்த ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்போம். உண்ணா நோன்பு, ஜபம், தானம், இந்த மூன்றிலும் முதலாவதாக இருப்பது ஜபம். அந்த ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஜபத்தின் மேன்மையை உணர்ந்து கொள்வோம். இனி இதுவரை நாம் எப்படி வாழ்ந்தோமோ என்று கவலை இல்லை அன்பார்ந்தவர்களே. இனி வரும் நாட்களை ஜபத்தோடு ஆரம்பியுங்கள், ஜபத்தோடு முடியுங்கள். குடும்பமாக இருந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் நீங்கள் நாளை விண்ணுலகிற்கு செல்லும் பொழுது கடவுள் உங்களிடம் 2 கேள்விகளை கேட்பார். 2 கேள்விகளை உங்களிடம் கேட்பார். என் மகனே, என் மகளே, எங்கே நீ இருக்கிறாய்? எங்கே மற்றவர்கள்? எங்கே மற்றவர்கள்? நான் உன்னிடம் ஒப்படைத்த உன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எங்கே என்று கடவுள் கண்டிப்பாக கேட்பார். கண்டிப்பாக கேட்பார். 2வதாக, இங்கே என்னுடைய காயங்கள், எங்கே உன்னுடையது? எங்கே என்னுடைய காயங்கள், எங்கே உன்னுடைய காயங்கள்? உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய கணவருக்காக, மனைவிக்காக, உற்றார் உறவினருக்காக நீங்கள் இரத்தம் சிந்தினீர்களா? தியாகம் செய்தீர்களா என்று கடவுள் கேட்பார். அதற்கு நாம் பதில் கூறினோம் என்றால் கண்டிப்பாக நாம் விண்ணுலகிற்குள் நுழைவோம். இல்லை என்றால் நாம் எந்த வாழ்க்கையில் இருந்தோமோ அப்படியே தான் மறந்துவிடாது. கடவுளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம். நாம் கோவிலுக்கு வருவது, நான் திருப்பலியில் பங்கெடுப்பது, அது மட்டும் ஜெப வாழ்க்கை அல்ல. நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய கணவனுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய உற்றார் உறவினருக்காக ஜெபிக்கிறேன். இல்லை அன்பார்ந்தவர்களே, அவர்களையும் ஜெபத்தில் கொண்டு வாருங்கள். குடும்பமாக இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கிறது என்று. அன்பார்ந்தவர்களே, நான் இங்கே வந்து நின்று இருக்கிறேன் இல்லையா, இது என்னுடைய ஆற்றலினாலோ என்னுடைய அறிவினாலேயோ கிடையாது. ஜெபத்தினால் மட்டும்தான், ஜெபத்தினால் மட்டும்தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. இல்லை என்றால் என்னோடு சேர்ந்த எத்தனையோ பேர் வெளியில் எங்கெங்கோ சென்று என்னென்னமோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜெபம்தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. நீங்களும் ஜெபித்து பாருங்கள், நீங்களும் உயர்வடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையும் பிறருக்கு எடுத்துக்காட்டானதாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இதை உணர்ந்தவர்களாக இனி வரும் காலங்களில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடித்து கடவுளோடு எந்நாளும் ஒன்றித்திருக்கும் வரம் வேண்டி இந்த பலியில் ஜெபிப்போம்.